பொறுமை இழந்த நடிகர் பவன் கல்யாண் பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறினார். ஆந்திர அரசியலில் திருப்பம். இங்க நான் தான் கிங், நான் வச்சதான் ரூல்ஸ். அந்த ரூல்ஸ் என் இஷ்டத்துக்கு அப்பப்போ மாத்திட்டே இருப்பேன். பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்து வந்த நடிகர் பவன் கல்யாண் திடீரென ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவை சந்தித்த பிறகு அவர் தலைமையிலான கூட்டணியில் பங்கேற்க உள்ளதாக அறிவித்துள்ளார். இது பாஜகவுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பவன் கல்யாணின் ஜனசேனா அங்கம் வகித்து வந்தது. இந்த கூட்டணியில் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சியையும் சேர்க்க வேண்டும் என்றும் 3 கட்சிகளும் ஒன்றாக இணைந்து எதிர்வரும் சட்டமன்ற மற்றும் மக்களவைத் தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என கடந்த பல மாதங்களாக பவன் கல்யாண் வலியுறுத்தி வருகிறார். இதே எண்ணத்துடன் கடந்த பல மாதங்களாக பாஜகவிற்கு அனுசரணையாக இருந்து வருகிறார் தெலுங்கு தேசம் தலைவர் சந்திரபாபு நாயுடு. ஆனால் சந்திரபாபு நாயுடுவை கூட்டணியில் சேர்க்க பாஜக தலைமை விரும்பவில்லை. காரணம், கடந்த 2019 தேர்தலில் பாஜகவுக்கு எதிராக தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்ட சந்திரபாபு நாயுடு ஒரு கட்டத்தில் மோடியை பயங்கரவாதி என்ற வார்த்தையால் குறிப்பிட்டார். தொடர்ந்து பாஜகவுடன் மாறி மாறி கூட்டணி வைப்பதும் பிறகு ஏமாற்றிவிட்டு வெளியேறுவதுமாக இருந்து வந்தார். இதனால் இந்த முறை அவருடன் கூட்டணி வைக்கக்கூடாது என்பதில் பாஜக உறுதியாக உள்ளது. மேலும் சிபிஐ, அமலாக்கத்துறையையும் ஏவி விடுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. தற்போது சந்திரபாபு நாயுடு கைது செய்யப்பட்ட நிலையிலும் கூட இதற்கு பின்னணியிலும் பாஜக இருக்கலாம் என தெலுங்கு தேசம் கட்சி சந்தேகிக்கின்றது. காரணம், மோடி, அமித்ஷாவின் ஆசி இல்லாமல் இப்படி ஒரு நடவடிக்கையை ஜெகன்மோகன் எடுத்திருக்க மாட்டார் என அவர்கள் நம்புகின்றனர். ஜெகன்மோகன் ரெட்டியை பொறுத்தவரை பாஜகவை கூட்டணியில் சேர்த்தால் தோல்வி நிச்சயம் என்பதை உணர்ந்து பாஜகவை வெளியிலிருந்து ஆதரித்து வருகிறார். இது பாஜகவிற்கும் வசதியாக போன நிலையில் சந்திரபாபு நாயுடுவின் தயவு தேவையில்லை. அதே நேரம் பாஜகவுடன் மட்டும் கூட்டணி வைத்து தேர்தலை எதிர்கொண்டால் தோல்வி உறுதி என்பதை உணர்ந்த நடிகர் பவன் கல்யாண் தெலுங்கு தேசம் கட்சியை நிச்சயம் கூட்டணியில் சேர்க்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்து வருகிறார். தொடர்ந்து பாஜகவிற்கு பலமுறை அவர் கோரிக்கை விடுத்த நிலையிலும் அதனை பாஜக கண்டுகொள்ளாததால் தற்போது அவர் சந்திரபாபு நாயுடுவை சந்தித்து கூட்டணியில் இணைந்துள்ளார். பாஜகவிற்கு 1% வாக்குகள் கூட ஆந்திராவில் இல்லாத நிலையில் நாங்கள் இல்லாமல் அவர்களால் எதுவும் செய்துவிட முடியாது என தெலுங்கு தேசம் மூத்த தலைவர்கள் ஆங்கில ஊடகத்திடம் தெரிவித்துள்ளனர். பாஜகவிற்கு இதுவே கடைசி வாய்ப்பு. எங்களுடன் கூட்டணி சேராவிட்டால் அது பாஜகவிற்கு இழப்பு என குறிப்பிட்டுள்ளனர். தெலுங்கு தேசம் கட்சி சிதைந்தால் அது தங்களுக்கு சாதகம் என பாஜக கருதி வந்த நிலையில் தற்போது பவன் கல்யாணின் முடிவு மற்றும் சந்திரபாபு நாயுடுவுக்கு ஆதரவாக உருவாகியுள்ள அனுதாப அலை ஆகியவை தெலுங்கு தேசத்தை வலுப்படுத்தி உள்ளதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர்.